ஹாய் நேயர்களே, வெல்கம் டு மதன் மூவி மேட்னே. லேட்டஸ்ட்டாக நான் பார்த்த ஒரு படம், ஒரு வித்தியாசமான ஒரு படம், அம்மணி. இந்த படத்தினுடைய இயக்குனர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். இந்த படம் ஒரு கமர்ஷியலானன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி படம் ஒன்றும் இல்லை. 2 லேடிஸ், ஒரு ரொம்ப வயசான ஒரு லேடியும் இன்னும் ஸ்டில் ஒர்க்கிங் ரிட்டையர்மெண்ட் டைமில் இருக்கிற இன்னொரு லேடி. அவங்க 2 பேருக்கும் உள்ள இன்ட்ராக்ஷனை ரொம்ப ரியலிசத்தோட எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லணும். ஸோ உங்கள் மைண்ட் செட்டு இதை ஒரு ரியலாக 2 கேரக்டர்ஸ்னுடைய வாழ்க்கையை பார்க்குற அந்த மைண்ட் செட்டோடு போகணுமே தவிர, அதாவது இந்த கமர்ஷியலாக இருக்கிற படங்களில் வர இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு போனீங்கன்னாக்கா யூ வில் பி டிசப்பாயிண்டட். ஸோ இந்த படத்தினுடைய இயக்குனர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புதுயுகம் ஸ்டூடியோவுக்கு வந்த பிறகு அவங்களோட இந்த படத்தை பற்றி நம்ம விவாதிப்போம். ப்ளீஸ் ஜாயின் மீ. நேயர்களே, நிறைய பாராட்டுகளை பெற்றுக்கொண்டிருக்கும் இந்த புதிதாக திரைக்கு வந்திருக்கிற அம்மணி படத்தினுடைய இயக்குனர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் புதுயுகம் ஸ்டூடியோவுக்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வெரி குட். நிறைய முகம் முழுக்க ஒரு ஸ்மைல் இருக்கு. ஸோ ப்ராபப்ளி பிகாஸ் ஆஃப் த ஃபீட்பேக் யூ ஆர் கெட்டிங். ஆமாம் சார், எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்தது. அந்த நம்ம பண்ணிட்டோம், கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு ஒரு கவலை. பிகாஸ் வி டோன்ட் டேக் த ஆடியன்ஸ் ஃபார் கிராண்டட். ஸோ அதனால பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இவ்வளோ தூரம் மக்கள் அதில் ரிலேட் பண்ணிக்கிறாங்க, சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம ரசித்து பண்ண விஷயங்களை அவங்க ரசிக்கிறாங்கன்னு தெரியும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கமர்ஷியல் சக்ஸஸ் பற்றியோ, எத்தனை பேர் தியேட்டருக்கு போகிறாங்க பற்றியோ, ஸ்க்ரீன் கிடைக்கல பற்றியோ எதுவுமே கவலைப்படல சார். பிகாஸ் இந்த வெல்கம், இந்த இது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு மக்கள் ஃபீட்பேக்கு? பிகாஸ் ஐ saw you in the theater. நீங்கள் நிறைய ரவுண்டு போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். தியேட்டர்ஸ்லேருந்து வெளியில் ஒரு யங் கேர்ள்ஸ் 2 பேர் நேற்று அந்த பொண்ணு கேவி அழறா. கொஞ்ச நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அது மெலோ ட்ராமாவும் கிடையாது படம், எதுக்கு அழறா கேட்டால், இல்லை எனக்கு என்னோடய பாட்டியை ஞாபகம் வந்தது. என்னோட பாட்டியை பார்க்குற மாதிரியே இருந்தது அம்மனியை பார்த்தோன்னே சொன்னாங்க. அந்த மாதிரி யங் பாய்ஸ் நாங்கள் எங்கள் பாட்டிகிட்ட பேசிட்டு சென்னையில் பிஸியாக இருக்கோம், வேலையில் பிஸியாக இருக்கோம். 1 வருஷம்லாம் ஆச்சு பாட்டிகிட்டெல்லாம் பேசி. இன்றைக்கி நைட்டு போய் நான் என்னோடய பாட்டிகிட்ட பேச போகிறேன். அந்த மாதிரி என்னோட ஏர்லியர் 2 ஃபிலிமை த்ராஷ் பண்ணவங்கெல்லாம் பர்சனலாக எனக்கு இது உங்களோட முதல் படமாக இருந்திருக்கலாமே அவ்வளோ பாராட்டி சொன்னாங்க. ஸோ அது எப்படி ஒரு முதல் படமாக இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு படம் பண்ணும்போது நம்ம வி ஆல்சோ க்ரோ ஆஸ் யூனோ, ஐ எம் லேர்னிங். ஸோ இது என்னோட முதல் படமாக இருந்திருக்க முடியாது. ஒரு ஸ்டெப்பாக தானே பண்ண முடியும். ஸோ அதனால நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத குவார்ட்டர்ஸ்லேருந்தெல்லாம் இப்படி வரும்போது, ட்விட்டரில் போனீங்கன்னா இட் இஸ் flooded with comments. So I haven't received this sort of a response for my earlier films. Arohanam was appreciated because ஆரோகணத்துக்கு அந்த அம்மா கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவங்க ஏதோ ஆசைப்பட்டாங்க பண்ணியிருக்காங்கன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் எல்லாரும் உள்ள பார்த்தபோது அதில் அந்த கண்டென்ட் பார்த்து they were totally unexpected. And it worked for me and people appreciated. Second film ரொம்ப மிக்ஸ்டா, கவர்ச்சியான டைட்டிலோட ரொம்ப மிக்ஸ்டா தான் இருந்தது ரெஸ்பான்ஸ். ஒரு 50% நல்லா இருக்கு சொன்னாங்க, 50% நல்லாவே இல்லை சொன்னாங்க. இமோஷனலா கனெக்ட் ஆகலை நிறைய பேருக்கு. ஸோ இந்த படம் எனக்கே தெரியாது வாட் ஐ எம் கேப்பபிள் ஆஃப்னு. ஐ ஜஸ்ட் டிட் மை ஜாப். எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த நான் சொன்னேன், அவ்வளோதான். அது எப்படி ரிசீவ் ஆகும், நான் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. அவங்க சொல்லும்போது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட் கிவ்ஸ் யூ தட் ரீஅஷூரன்ஸ் தட் யூ ஆர் ஆன் த ரைட் பாத். இந்த படத்தில் நீங்கள் கடைசியில் உங்களுடைய டிவி ப்ரோக்ராமில் மீட் பண்ண ஒரு லேடி அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. யூ அக்னாலஜ் தட் பர்டிகுலர் இதுன்னு. உங்கள் ப்ரோக்ராமில் இது மாதிரி வித் சேட் ஸ்டோரிஸோட எக்ஸ்பீரியன்ஸஸோட நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பர்டிகுலர்லி இந்த உமன் ஒரு படமாக எடுக்கணுன்ற அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணது என்ன ஆஸ்பெக்ட்? ஆக்சுவலி யூ ஷுட் ஹவ் பீன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லிசனிங் டு ஸ்டோரிஸ் இல்லை? ஆமாம். அப்படி இருக்கும்போது இது இட் மேட் சம் டிஃபரன்ஸ் இன் யுவர் இது. அது என்ன இந்த அம்மனியினுடைய இந்த ஸ்டோரிஸ்? 820 எபிசோட்ஸ் நான் மட்டும் பண்ணியாச்சு சார். அப்போ இது என்னன்னா, அந்த அம்மாவை ரோட்லேருந்து தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ரோட்டில் படுத்துட்டு இருக்காங்க ஒரு ஃபார்மசி முன்னாடி. அவங்கள ரொம்ப பார்த்து கஷ்டம், மனசுக்கு ரொம்ப வருத்தமாகி அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நான் அம்மா நீங்கள்
எங்கே குளிப்பீங்கம்மா கேட்டேன். நான் குளிக்கவே மாட்டேன் ஜாலியாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு துணிமணி சாப்பாடெல்லாம் எனக்கு எவ்வளோ இருக்குது, சாப்பாடு நிறைய இருக்குமா, நான் 2 சப்பாத்தி வேணும் எனக்கு, இல்லைன்னா 1 தோசை சாப்பிடுவேன், மற்றதெல்லாம் எல்லாருக்கும் கொடுப்பேன், துணிமணி உனக்கு வேணுமா, என்கிட்ட இவ்வளோ புடவை வச்சுருக்கேன் சொன்னேன். தட் இஸ் வாட் அந்த நிறைவு. நோ கம்ப்ளைண்ட்ஸ் வாட்ஸ்எவர், பிகாஸ் ஷீ டசன்ட் எக்ஸ்பெக்ட் எனிபடி டு டேக் கேர் ஆஃப் ஹர். So that because she doesn't have children. Okay. So குழந்தைகள் வரும்போது தான் நம்ம வந்து எங்கேயோ ஒரு ஓரத்தில் நமக்கு தான் பசங்க இருக்காங்களே நம்ம பார்த்துப்பாங்கன்னு நம்ம சில விஷயத்தை கேர்லெஸ்ஸாக விட்டுறோம். கொல்லி போடுறதுக்கு ஒரு பையன் இருக்கானாங்கிறத பற்றி நம்ம கவலைப்படுறோம். ஆனால் வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ போகிறோம், கடைசி காலத்தை எப்படி நம்ம கொண்டு போக போகிறோங்கிறத பற்றி நம்ம கவலைப்படுறதில்லை. ஸோ மோர் ஸோ வி பிளான் ஃபார் த ஆஃப்டர் டெத்துக்காக பிளான் பண்ணுறோமே தவிர பிஃபோர் தேட் நம்ம என்ன பண்ணுவோங்கிறதுக்கு நம்ம மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் டோன்ட் பிளானிங், ஆர் நாட் பிளானிங். அந்த விஷயம் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது. அந்த பாட்டி she had saved up for her funeral. ஓகே, அதுதான் இதில் இது பண்ணுறீங்க. ஆமாம், ஸோ நிறைய பேர் அது மாதிரி பண்ணுறாங்க. ஐ டோன்ட் நோ, பட் அதை எப்படி சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்களோ இல்லை இதில் சடனாக யூ ஷோ தட். ஆமாம், யாருக்குமே தெரியாம, பிகாஸ் தெரிஞ்சதுன்னா போச்சுல, அவங்க அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்காங்க. பிகாஸ் அவங்கள்ட்ட ₹1 இருக்கு தெரிஞ்சா கூட அதை பிடுங்கிட்டு போறதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ அதனால அவங்க இருக்கிற மாதிரி காமிச்சிக்கவே இல்லை, குப்பையில வச்சிருந்தாங்க. வெறும் குப்பை பேக்ல. நீங்க 803 எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த குப்பையில தான் இருந்தது அது. தட் இஸ் வாட் வாஸ் வெரி ஸ்ட்ரைக்கிங். எப்படி இது ஸ்டோரியாக டெவலப் பண்ணது எப்போ ரொம்ப நாள் ட்ரீம்ன்ற மாதிரி நான் எங்கேயோ படிச்சது. இந்த இட்ஸ் நாட் எ நியூ திங். அப்போவே உங்களுக்கு இந்த படம் எடுக்கிற ஐடியா இல்லை சார். இது பார்த்தேன் பாட்டியை. அதுக்கப்புறம் ஒரு 4 months ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 28 days ஷூட் முடிச்சிட்டேன். அப்படியா? ஆமாம், லாஸ்ட் ஆக்சுவலி February 8th ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் பண்ணார். August 31st நான் ஃபெஸ்டிவல் வெர்ஷன் சென்சர் பண்ணியாச்சு. அதில் மேல நான் யூஎஸ்க்கு போனேன். அதுக்கு முன்னாடி படம் ஷூட்டிங் முடிச்சாச்சு. பட் ஒரு ஸ்டேஜில் ப்ரொடியூசர் வந்து he didn't want to send it to the festivals because he thought it will get pirated. I was feeling this film will not guarantee commercial success. அப்போ அட்லீஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு போகலாமே, பிகாஸ் நிறைய பேரோட உழைப்பு இருக்குது அதில். அதனால ஃபெஸ்டிவலுக்கு போனால் ஒரு ரெக்கக்னிஷன் வரும், அதை வச்சுட்டு நம்ம மார்க்கெட் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு ஆசை. அதில் எங்கள் 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தது. ஸோ பெரிய பெரிய ஃபெஸ்டிவல்ஸ்க்கு இன்வைட் வந்து கூட அவர் அனுப்பலை. ஓகே, அது என்னமோ வந்து பேப்பர்ல, பட் தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ, வாட் ரியலி ஹேப்பன்ட். அதுதான் சார் நடந்தது. அதுல ஒரு சில பேர் சொன்னாங்க அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒன்று வரும்ன்ற லெவல்ல அது என்னமோ ஒரு இமேஜ் ஒன்று வந்துருத்தது. யூ ஹேவ் டு பேட்டில் இட் அவுட். இட் இஸ் ட்ரூ சார், பிகாஸ் எனக்கு வந்து எல்லாரும் 100% தான் எஃபர்ட் போடணும்னா எனக்கு 200% போட்டால் தான் கிடைக்கும். ஸோ ஐ எம் ஸோ யூஸ் டு நாட் கெட்டிங் வாட் ஐ டிசர்வ். ஸோ அதனால எனக்கு when I get something that I deserve, I am surprised. ஸோ அதனால இந்த அம்மனியோட ரிவ்யூஸ் கூட எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருக்கு. ஸோ நம்ப முடியறதில்ல, நிஜமாவே நமக்கு இவ்வளோ பாராட்டு வருதான்னு எனக்கு நம்ப முடியும். Imagine the worst. I'm used to getting thrashed. And it has been my experience. It has been, I'm 50. You are an optimist then, eh? I am an optimist, but I'm so used to struggles that when things happen nicely, I get worried. Why is it going smooth? அது அனலைஸ் பண்றீங்களா, என்ன ரீசனா இருக்கும் அந்த ஸ்ட்ரகிளுக்கு? I don't know, sir. Maybe I don't know. Probably it's making me tough. Cliché answers எதுவும் சொல்ல வேணாம்னு யோசிக்கிறீங்களா? இல்ல அப்படி இல்ல, நான் நிஜமாவே யோசிக்கிறேன் ஏன் அப்படின்னு. I don't want to say time ஜாதகம் எல்லாம். I don't want to say because that's all not scientific. It happens to some people. It happens because we are used. இல்ல probably I'm not a hypocrite. I'm a very open person, so I invite trouble. அப்படியா? ஆமா, I invite trouble because I could have said certain producer. நான் இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம் சார். 4-5 வாட்டி சொல்லி பார்த்தேன், நேஷ்னல் பனோரமா கூட அனுப்பலை. ஃபைனலி ஹி டோல் மீ பைரேட் ஆனால் அப்புறம் உங்கள் பொறுப்பு. இப்போ நான் சொன்னேன், என்னோடய படம்லாம் யார் சார் பைரேட் பண்ணுவாங்க, கமல் சார் படமா ரஜினி சார் படமா? அப்போ நோ தட்ஸ் ஆல் ஹி செட். ஸோ ஐ குட் ஹவ் டோல்ட் ஹிம் ஓகே சார் சொல்லி பேசாமல் இருந்திருக்கலாம். நான் சார் நீங்களாச்சும் உங்கள் ப்ராடக்ட் ஆச்சு என்னவோ பண்ணுங்கள், இட்ஸ் யுவர் ப்ராடக்ட், மை ஜாப் இஸ் டன் சொல்லிட்டு நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். பிகாஸ் I don't want to take nonsense. I'm very clear about it. So அதனால என்ன பிடிக்காது. ஸோ அதனால I will invite trouble. Probably அதாக இருக்கலாம்.
Okay. But then he came back again and he said, okay, let us put a reset button and then we will release the film. After 1 year, we have released the film. 1 year ஒரு படம் டிலே ஆகுது, ரொம்ப அகனி, ரொம்ப இருக்கும் இல்லையா உங்களுக்கு? அந்த பாட்டி எத்தனை வாட்டி என்னை கூப்பிட்டுருப்பாங்க, அம்மா எனக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது சொல்லிட்டு. நான் சொல்லுவேன், பாட்டி என்னால் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, வில் வெயிட், மேபி ஏதாவது நல்லது நடக்கும். காஸ்டிங் போகலாம் நம்ம. அம்மனியினுடைய கேரக்டர், இந்த கேரக்டர் ஓகே, சாலம்மாவனுடைய கேரக்டர் இது. பட் சாலம்மான்னு பேர் வைக்கல இந்த படத்துக்கு, வச்சிருக்கலாம் அதுவும் இல்லையா? ஏன்னா ரெண்டு விமனுடைய பேட்டில்ஸ் இது, அவங்க அதை தாண்டி வந்துட்டாங்க. நீங்கள் யூ ஆர் இந்த மிட்ஸ் ஆஃப் இட். ஆமாம், ஆக்சுவலி சாலம்மா தான் அம்மனி ஆகிறா. ஸோ அம்மனிங்கிறது வந்து இந்த பாட்டியோட பேர் மட்டும் கிடையாது. இல்லை, அம்மனி இஸ் Salama actually Salama is dead. Okay. Ammani, she transforms into. அந்த டைலாக்ஸ் வருது இல்ல, சாலம்மா செத்து போயிட்டான். ஆமா. சரி. So அதனால தான் அம்மனி டைட்டில். அம்மனி தான் theme of the movie. Okay. So Salama could be the protagonist. Okay. But Ammani is the theme. She is the soul of the movie. அது கிளியரா வந்தது. அது அம்மனியா மாறுறாங்கன்றது. There are Ammanis. You see, your goal should be to become a better person, to be able to take care of yourself. இல்லையா? அதில் there is an example. There is a living example is அம்மனி, அவங்க பேர் இல்லையா? அதுதான். But there is another woman who is going to become like that. அப்படியா? ஆமா இல்லையா? ஆமா. ஸோ அப்போ எஸ், ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லாமல் இருந்திருக்கலாம். பட் ஐ தாட் அந்த லாஸ்ட் சீன் வாஸ் necessary for people who would like to, okay, வெளியில் வரும்போது எஸ், திஸ் இஸ் த எண்ட், வி டோன்ட் லீவ் இட் டு த ஆடியன்ஸ் டு இமேஜின். ஸோ அதனால அந்த சீன் வச்சோம். அந்த ட்விஸ்ட்டை பற்றி நம்ம சொல்லணுமா? சஸ்பென்ஸ் இது இருக்கு இல்லையா? வேண்டாம் சார், இட் இஸ் நாட், ஐ won't even call it a twist. Probably many people said that's a story, ஒரு end, அது ஸ்டோரி end. ஆமா, அது வேண்டாம் சார், அது நம்ம சொல்ல வேண்டாம். நல்லா இருந்தது அது, நல்லா. அது வந்து பண்ணி ப்ராபப்ளி நீங்கள் சொன்னீங்க அதை வந்து என்ன சொன்னீங்க, அதை வந்து இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கலாமே நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் வே யுவர் பிளானிங், யுவர் திங்கிங் ப்ராசஸ்லாம் வரவே இல்லை. இட் கம்ஸ் லிட்டில் சடன். அதனால கொஞ்சம் சூப்பர்ஃபிஷியலாக இருந்த மாதிரியோன்னு எனக்கு பட்டுது. அது தேர் இஸ் லாட் ஆஃப் தாட் பிஹைண்ட் இட் அப்படின்றதையும், தேர் இஸ் அ டெலிபரேட் அட்டெம்ப்ட் உங்களால் அது வந்து வாட் இஸ் கோயிங் டு பி த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றதுக்கு அந்த ப்ரிப்பேரிங் த ஆடியன்ஸ் கொஞ்சம் குறைச்சலாக இருந்த மாதிரி எனக்கு பட்டுது. பட் நீங்கள் சொன்னீங்க ரிவ்யூஸ் இதில் வந்து அவ்வளோ கூட டீட்டெயிலிங் தேவைப்படலை சொன்னாங்க. அது இன்னும் சீக்கிரம் முடிச்சிருக்கலாமே, ஆல்ரெடி வி அண்டர்ஸ்டுட். பட் தேர் இஸ் a difference. நான் சொல்றது உங்களுடைய தாட் ப்ராசஸ் தான். அவங்க சொல்றது ப்ராபபிலி தி லாஸ்ட் சீனா இருக்கும். அந்த சீன் பிகாஸ் நீங்க நடந்து போகும்போது the firm steps you are taking இல்லையா, அது வந்து இட் இஸ் நாட் ஒரு வீக்கான ஒரு தொய்வான நடை இல்லை அது. ஆமா ஆமா, நீங்க ஒரு டுவர்ட்ஸ் எ கோல் யூ ஆர் வாக்கிங். நீங்க அந்த வாக் டெல்ஸ் எவ்ரிதிங்ன்றது. ஆமா, அப்படி இருந்திருக்கலாம், அதனால அங்கே முடிச்சிருக்கலாமே. சூப்பராக இருந்திருக்கும் சார், எனக்கும் அதுதான் ஆசையாக இருந்தது. பட் நான் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தபோது எனக்கு அடுத்த சீன் தேவைப்பட்டது. அண்ட் நிறைய பேர் அதை வந்து ரசித்தாங்க. இப்போ அந்த 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 ஊஞ்சலில் உட்காந்து இப்படி ஆடுறது, அங்கே வந்து புல்லரிச்சது சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவிட்டியோட பீப்புள் லைக் டு கம் அவுட். People don't want to come out with a heavy heart. Many people, they want to come out with that ஓகே அந்த ஃபீலிங். அந்த மியூசிக் அங்கே ரொம்ப ஹெல்ப் பண்ணிது சார். அந்த கேயோட மியூசிக் வந்து இட் கேவ் அ வெரி ஒரு மாதிரி ஒரு ஃபீல் அங்கே கொடுத்தது. திஸ் இஸ் ஆல் வாட் ஐ ஹவ் பீன் கெட்டிங் ஃபீட்பேக். தி சாங்ஸ் தேவைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணி வச்சிருக்கீங்களா? எனக்கு அந்த ட்ரீம் சாங் ரொம்ப எனக்கு தெரியும். அது இல்லைன்னாலும் பரவாயில்ல, படம் ஓடும் தெரியும். ஓடுன்னா இட் வில் கோ, இட் வில் த ஸ்க்ரீன் பிளே வில் ப்ரொசீட்னு தெரியும். பட் அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் சார் நாங்கள் வச்சேன். என்னென்னா கேபி சாரோட இதுக்கு போயிருந்தேன்னா, அப்போ அங்கே வந்த மக்களை பார்த்தப்போ எனக்கு தோணுச்சு, நம்ம செத்து போகும்போது இப்படி சாகணும்னு. பிகாஸ் இந்த மரியாதையோடு நம்ம சாகணும்னு எனக்கு தோணுது. ஸோ தட் தாட் வாஸ் த ரீசன் ஃபார் தட். என் சாவு எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த சாங் சொல்கிறீங்க இதுன்னு.
தெர் வாஸ் தட் பிளாக் ஹியூமர் ஒன்று இருக்குது அதில் அந்த இதில். பட் அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், அது தேவையான சில பேர் ஃபீல் பண்ணலாம் இந்த படத்துலன்னு. எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல அந்த சாங்குன்றது. எக்ஸப்ட் யூ டோன்ட் see யுவர் செல்ஃப் இன் எ ட்ரீம்னு ஒன்று சொல்லுவாங்க. பட் நீங்கள் உங்களை காமிச்சிருக்கணுமா அப்படின்றது ஒரு இது. ஏன்னா நம்ம பாடியை இமேஜின் பண்ணிக்கிறதுன்றது இருக்குல்ல, நம்ம வி லுக் அட் த பீப்புள் who come to our funeral rather than அப்படின்னு ஒரு சைக்கலாஜிக்கலாக தோணித்து. பட் அது அவாய்ட் பண்ணியிருக்க முடியாதுன்னு தோணுது. பிகாஸ் there is a fun element of that இந்த மூக்கில் பஞ்சை வச்சுன்னு நீங்கள் உட்கார்றதுல ஒரு லைட் காமிக் இது இருந்தது இல்லை. பிகாஸ் முடிஞ்ச போது நீங்கள் ஸ்மைல் தான் பண்ணுறீங்க அந்த ட்ரீமை, யூ ஆர் நாட் சேட். அதனால என்ன நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு ஆக்சுவலி ரொம்ப அந்த டைமில் ரொம்ப ரசித்தேன் சார். ஆக்சுவலி ஷார்ட்ஸ் கூட இருந்தது, மூக்குலேருந்து பஞ்சு எடுத்து திருப்பி நான் வச்சு, அப்புறம் அந்த வண்டியில் போகும்போது ஒருத்தர் வந்து பேண்ட் போட்டு முன்னாடி போயிட்டு அல்ல, ஒன் ஆஃப் த சன்ஸ் he didn't have a வேஷ்டி. ஸோ அங்கே இருந்து இன்னொருத்தரோட பேண்ட் அவுத்து வாங்கி இவரோட பேண்ட் அவுத்து அவருக்கு கொடுத்து, அவரோட வேஷ்டியை வாங்கி இவருக்கு கொடுத்து, இதெல்லாம் நான் அங்கே உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு அப்புறம் பஞ்சை வச்சுட்டு போனது, அதெல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த டைமில் எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் இந்த டீசர் வரும்போது என் சாவு எப்படி இருக்கும் தெரியுமா, என்னோட வாய்ஸ் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணித்தது. என்னோட சாவு எப்படி இருக்கும் தெரியுமா, என்னோட சாவு எப்படி இருக்கும் தெரியுமான்னு ரிப்பீட்டடாக அதை காலில் விழும்போது என்னோட வாய்ஸே கேட்கறத அது என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிது. நிஜமாவே டிஸ்டர்ப். எதனால இது மாதிரி ஃபீல் பண்றீங்க? எமோஷனலாக ஐ டோன்ட் நோ, ப்ராபப்ளி because you took it to the heart. வேற ஒன்றும். I actually enjoyed the whole process. We danced, குத்தாடினோம், எல்லாம் பண்ணினோம். ஆனால் திருப்பி அதை கேட்கும்போது எனக்கு அது இன்னும் டிஸ்டர்ப் ஆச்சு. எனக்கு ஆரோகணத்தில் ஆல்சோ இட் ஹேப்பன். ஆரோகணத்தில் இந்த மூட் ஸ்விங்ஸ் ஐ எக்ஸ்பீரியன்ஸ். பைபோலார் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் when I was scripting, when I was shooting and all that. அதே மாதிரி இந்த படத்தில் இந்த I became really sick after this movie. காலெல்லாம் வலி, நடக்க முடியாக்கி. I don't know, that character probably I felt ஒரு 20 years older. It took almost 1 year for me to get out of it. காலெல்லாம் வலி வந்துடுத்து, அப்புறம் ஜாயின்ட் பெயின் என்ன ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. அப்புறம் அந்த சாவு எப்படி இருக்கும் தெரியுமாங்கிறது வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிது. அது காரணம் வந்து யூ ரைட் நாட் ஓன்லி செரிபிரலி ஆல்சோ எமோஷ்னலி. அது நீங்கள் எழுதும்போது ப்ராபப்ளி நீங்களே அழுது அதெல்லாம் பண்ணிட்டு இல்லையா சீனுக்கெல்லாம், யூ ரியாக்ட் டு த சீன்ஸ் யூ ரைட் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தான் இது மாதிரி ஆகும். அது மாதிரி பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் ரொம்ப ரொம்ப திங்கிங் ரைட்டர் தானா நீங்கள்? நான் ஜென்ரலி ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுவேன். ட்ரபிள் மை மைண்ட் டசன்ட் ரெஸ்ட் அட் ஆல், இட் கீப்ஸ் திங்கிங். ஸோ அதனால ஆயிருக்கலாம். ஓகே. இந்த பார்ட்டி செலெக்ஷன் எப்படி இது பண்ணீங்க அப்படின்றது சொல்லுங்கள். மை ப்ரொடியூசர் வாண்டட் ஷரண்யா டு டூ தட் ரோல். கொஞ்சம் ஓல்டாக்கி பார்க்கணும், அவங்கள பண்ண வைக்கணும், அவங்க பண்ணினா செம மார்க்கெட் இருக்கும்னு ஃபீல் பண்ணாங்க. நானும் போய் சொன்னேன் சரண்யாட்ட. பட் ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்களால பண்ண முடியலை. ஸோ அதுக்கப்புறம் தென் ஐ வாஸ் திங்கிங் மேக்கப் போட்டு ஒரு பாட்டியை கொண்டு வரதை விட ஒரிஜினல் பாட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஃபீல் பண்ணேன். அண்ட் எனக்கு ஏதோ ஒரு இடத்துல ஐ ஃபெல்ட் சாலாமாங்கிற கேரக்டரோட வீட்டில் இந்த பாட்டி இருக்கணும். ஸோ பாட்டி வந்து வெஜிடேரியன், ஒரிஜினல் பாட்டி ஆல்சோ இஸ் அ வெஜிடேரியன், சாலமா இஸ் அ பியூர் நான்-வெஜிடேரியன். ஸோ தோஸ் திங்ஸ் டிடன்ட் மேட்டர் டு தெம்ங்கிற ஒரு விஷயம் வரணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த பாட்டியை சூஸ் பண்ணோம். பிகாஸ் நம்ம சொல்லலைனாலும் அவங்க பேக்ரவுண்ட் என்னதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அவங்க பேசுகிறது விதம், அவங்களோட பாடி லாங்குவேஜில் நமக்கு தெரிஞ்சிடும். சாலமா அண்ட் போத் ஆஃப் தெம் ஹேவ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ், பட் தே ஹேவ் ஸோ மச் ஆஃப் பாண்டிங். ஸோ அது எனக்கு அதனால தான் திஸ் பார்ட்டி. இல்லை, வேர் டிட் யூ செலக்ட் தட்? I have worked with her in விண்ணை தாண்டி வருவாயா. அவங்க இதுக்கு முன்னால் பண்ணியிருக்காங்க. விண்ணை தாண்டி வருவாயால ட்ரிஷாவோட பாட்டி, அவங்க தான் தெரேசா பாட்டி. அன்னைக்கே நான் பாட்டிகிட்ட சொன்னேன். பாட்டி சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது. நான் சொன்னேன், மாமி நீங்கள் உங்களை வச்சு நான் ஒரு படம் நிச்சயமாக பண்ணுவேன்னு ஒரு நாளைக்கு சொல்லியிருந்தேன். அது ஒரு ஃபேசினேஷனாக இருந்தது அவங்கள பார்த்தோன்னே. பிகாஸ் இது ஹவு ஆக்டிவ் ஷி வாஸ், ஹவு இண்டிபெண்ட் ஷி வாஸ். அப்படி தான் நடப்பாங்க. பாட்டி இப்படி போங்க சொல்கிறதுக்கு நம்ம ஞாபகப்படுத்தணும். ஷீஸ் 82, அன்னைக்கே 82, இன்றைக்கி கேட்டால் அதே 82 சொல்கிறாங்க. அதுதான் எப்படின்னு எனக்கு தெரியல.
82 விண்ணை தாண்டி இப்போ ப்ரொமோஷனுக்கு என்கிட்ட சொல்கிறாங்க, யாரும் என் கூட வரத்துக்கு இல்லை, நானே வந்துடுறேன், தனியாக வருவேன், எனக்கு ஃப்ளைட்டெல்லாம் புக் பண்ணாதே, நான் ட்ரெயினில் வரேன் சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம். ஐயோ ஐசட் வேண்டாம்மா, நீங்கள் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வர வேண்டாம் சொன்னேன்னா. கான்ஃபிடன்ஸ். ஆமாம். ஸோ த என்தூசியாசம். நீங்களே பண்ணணும்னு எடுத்த டெசிஷன்? It was not my decision, it was a producer's decision. He said இது ஷரண்யாவோ விஜய் சந்திரசேகரோ பண்ணால் தூக்கி சாப்பிட்டுடுவாங்க, அவங்க வந்து ஒரு அதிசயமாகவே இருக்காது அவங்க பண்ணினா, நீங்கள் இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணினதில்லை, அதனால் why don't you do it, because it will give a different color to that character and அது ஒரு சேலஞ்சாகவும் இருக்கும் உங்களுக்கு, why don't you do it னா அவர் தான் உறுதியாக சொன்னார். எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது, என்னென்னா ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கர் வந்து ஒரு மெயின் ரோல் பண்ணறத எனக்காகவே இந்த படம் எடுக்கிறேனோன்னு தப்பாக எடுத்துடக்கூடாதே, யாராவது நெகட்டிவாக பார்க்கக்கூடாதே, எஸ்பெஷலி அந்த சாவு சாங் எல்லாம் வந்து இட் இஸ் லைக் செலிப்ரேட்டிங் ஹர் செல்ஃப், திஸ் கேரக்டர் இஸ் செலிப்ரேட்டிங் ஹர் செல்ஃப். லைக் என் சாவு எப்படி இருக்குன்னு தெரியுமா, அவ செத்து போனா கூட அவ கெத்து போகலை, வீரமான ரோஷம் யாவும் விட்டு போகலை, அந்த விஷயம்லாம் வரும்போது தப்பாக எடுத்துப்பாங்களோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது. சர்ப்ரைசிங்லி நோபடி செட் தட். ஒரு ரிவ்யூவில் மட்டும் இருந்தது அது, லக்ஷ்மி லவ்ஸ் டு கீப் த கேமரா ஆன் ஹர் செல்ஃப்னு. Actually it is the other way around. I don't like to, I shy away from the camera. But கேரக்டர், நான் அந்த கேரக்டராக தான் அங்கே இருந்திருக்கேனே தவிர லக்ஷ்மி ராமகிருஷ்ணனா நான் அது பண்ணவே இல்லை. I couldn't afford to do that because 28 days, very limited budget. ப்ரொடியூசர் வந்து I can't blame him because இந்த மாதிரி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண வரதே பெரிய விஷயம். It doesn't guarantee commercial success. அப்படி இருக்கும்போது அவரை சேஃபாக வச்சுக்கிறது நம்ம பொறுப்பு. ஒரு செகண்ட் கால் ஷீட், இப்போ லைட்டிங் எல்லாம் முடிச்சாச்சு, அடுத்த கால் ஷீட் முடிச்சிடுறோம்னு சொன்னாலே அவர் ஒத்துக்க மாட்டார். பிகாஸ் ஹீ இஸ் வெரி யூஸ் டு ஹீஸ் அன் NRI. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டென்ஷன் இருக்கும், லைட் போயிட்டு இருக்கும், வேறு ஏதாவது சொதப்பல் இருக்கும், வியாசர்பாடி ரியல் லொக்கேஷன், அதில் போய் நான் வந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் என்னோட கேமரா இங்கே வைக்கணும் அப்படியெல்லாம் நான் நினச்சதே கிடையாது. அந்த சாலமாக தான் போய் உட்காருவேன். படத்தில் பொதுவாகவே வந்து நீங்கள் அண்டர் ப்ளே பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. இதை வந்து ஒரு கேள்வி நான் கேட்க முடியும், இதில் வித் ஆல் யுவர் இன்டெலிஜென்ஸ் இதில் வந்து ஒரு மாஸ் அப்பீலுக்கோ ஒரு கமர்ஷியல் சக்ஸஸுக்கோ ஒரு ஸ்டோரி, அது எலிமெண்ட்ஸு கான்செப்ட்ஸு எதுவுமே நீங்கள் வைக்கலை. ஸோ துணிச்சலான முயற்சின்னு ஒன்று சொல்லுவானோ, இது நிஜமாகவே துணிச்சலான ஒரு முயற்சி தான். யூ நெவர் காம்ப்ரமைஸ்ட். இவங்க 2 பேருடைய கேரக்டரை மட்டும் காமிக்கிறீங்க, அதில் ட்ராமேட்டிக்காக எதுவுமே மெலோ ட்ராமான்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அது மாதிரி எதுவுமே நடக்கலை. இவளுடைய லைஃப்பை மட்டும் பேரலாக கான்ட்ராஸ்டில் நீங்கள் காட்டுறீங்க, அவ்வளோதான். அது வந்து ரொம்ப தைரியமான விஷயமாக பட்டது. பட்டு அது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? அது இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கணும். ஒரு ப்ரொடியூசர் ஆங்கிள்லேயே உங்களை கேட்கலையா, இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக ஒரு சாங்கு மட்டும்லாம் போகாது, இது ரொம்ப 2 பேரோட லைஃப்பை நிதானமாக ஒன்று காட்டும்பொழுது ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்குமோன்ற ஒரு பயம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரியலிசம் இருந்தது. இப்போ வெளியில் வந்தோடனே இன்னும் என் மைண்டில் 2 பேரும் இருக்கா, சாலமாவும் இருக்காங்க, பாட்டியும் இருக்காங்க இல்லையா? தட்ஸ் அ சக்ஸஸ் ஆஃப் த மூவி இல்லையா? அவங்கள சந்திச்சுட்டு வந்த ஃபீலிங் ஒன்று இருக்குது இல்லையா? சந்தித்து கொஞ்சம் நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்த ஃபீலிங் ஒன்று இருக்குது. அதே சமயம் ஏன் இது ட்ராமேட்டிக்காக ஒன்று காட்டலைன்னா அது ஒரு டேஞ்சரஸ் கிரவுண்ட் இல்லை. அதை பண்ணலைன்னாக்க படம் வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்து அதில் ஒன்றுமே இல்லை, ஏதோ 2 பாட்டி வச்சு ஏதோ கதை அப்படின்ற லெவலில் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய இது இருக்குது இல்லையா, ஆடியன்ஸ் லெவல்லேருந்து. அதுதான் சார், என்ன அந்த தைரியம் என்ன உங்களுக்கு? இல்லை, நான் என்ன நினைக்கிறேன், சிம்பிள் விஷயங்கள் தான் நம்ம வெளியிலேருந்து பார்க்குறது, சிம்பிளாக இருக்கிறது விஷயங்களில் தான் நிறைய விஷயம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். இப்போ நம்ம இவ்வளோ தூரம் உட்காந்து பேசினோம், ஸோ அதில் இன்னும் இருக்குது, அங்கே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களை மாதிரி இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது ஒரு பர்சன் இவ்வளோ தூரம் எங்கள்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. ஸோ I don't see it as a simple film. It could be a simple, மேலோட்டமாக பார்க்கும்போது சிம்பிள் இது, பட் I find lot of things in that which interest me. So I thought maybe some people, a niche audience would be interested. So very clear that this film is not a mass film, and my target audience was 40+. When youngsters enjoy this film, it's a surprise.
ஓகே, அது நடந்துட்டு இருக்கு. அது வந்து நிறைய பேர் பிடிச்சிக்கிறது சொல்கிறா. அண்ட் ப்ரொடியூசரோட சைட்லேருந்து அந்த ப்ரெஷர் வரல. ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. அவரும் அந்த ப்ரெஷர் கொடுக்கல. இல்லை இது ஒரு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுங்கன்னு அவர் என்கிட்ட சொல்லலை. அது அப்படி அமைஞ்சது சார். அதனால எனக்கு அது ஒரு பயமாக படலை. பட்ஜெட் கம்மி, ஐ திங்க் தட் இஸ் த ரீசன். இப்போது ஒரு 50 crores ஒரு படம் பண்ணுறோம். 49 crores கலெக்ட் ஆனாலும் இட் இஸ் நாட் அ successful film. But when you make a film for less than 1 crore, before the film releases, you get your 1 crore. It is a successful film. So when you know you have a very limited market, keep your work backwards. This film has this much satellite business, this much FMS, this is the music, this is other language rights. லாஸ்ட் அக்டோபரில் இந்த படத்துக்கு 75 lakhs சேட்டலைட் ஆஃபர் வந்தாச்சு. அப்போது அவர் கொடுத்துருந்தாருன்னா இவ்வளோ நாள் இந்த ஒரு வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டும் அவருக்கு வேஸ்ட் ஆகிருக்காது. அவர் அன்னைக்கு கொடுக்கல. ஸோ என்னோட படங்கள் இதுக்கு முன்னாடி படங்கள் எல்லாமே படம் வரத்துக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி சேட்டலைட் பிஸ்னஸ் ஆயிடுச்சு. நெருங்கி வா முத்துமழாதியாக இருக்கட்டும், ஆரோகணம் ரிலீஸ்க்கு முன்னாடி நடந்தது. ஸோ ஆரோகணம் 36 lakhs பண்ணோன்னா 40 lakhs படம் விற்றுது. ஸோ அப்போ டெஃபினெட்லி இட்ஸ் அ க்ளீன் ஷிட் இல்லையா? ஸோ அப்போ இந்த படத்துக்கு இவ்வளோ தான் பிஸ்னஸ் தெரியும், அதுக்கு கீழே தான் நம்ம பட்ஜெட்ஸை வச்சுக்கணும். ஸோ ஐ எம் நாட் ட்ரபிளிங் த ப்ரொடியூசர் ஆல்சோ. So he let me do it. So he is sure that, and my moral responsibility doesn't end with making the film. I go out of the way to see to it that the producer is safe. And you can ask him. I have been, even with all the difference of எங்களுக்குள்ள இருந்த clash இருந்தா கூட, till all the business was done, I took the initiative because morally I find myself responsible because it is not a commercially viable film. இல்லை, 2 things, playing it too safe ஒரு பக்கம். அதனால் வந்து நீங்கள் கான்செப்டுவலைஸ் பண்ணுற படங்களை எடுக்க முடியாமல் போயிடும். லிமிட்டட் பட்ஜெட்டுக்கே திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சர்டன் திங்ஸ் யூ வாண்ட் டு ஷோ அப்படின்னு வரும்பொழுது அது உங்களுடைய திங்கிங் ப்ராசஸை நேரோ பண்ணிடாதா? அதாவது இது மாதிரி குட்டி குட்டி படமாகவே மைண்டுக்குள்ளே வந்து இன்னும் ஒரு வைடர் லார்ஜர் கேன்வாஸ் அப்படின்ற அந்த கெப்பாசிட்டி டு டேக் வந்து இது அஃபெக்ட் பண்ணுமா? ஆக்சுவலி சார், என்னோட ஃபஸ்ட் படமே அந்த மாதிரி படம் தான் வந்து எனக்கு ஐ வாஸ் கிவன் அ 4.5 crores பட்ஜெட். அந்த ஃபிலிம் வாஸ் சப்போஸ் டு பி ஷார்ட் வித் சிவகார்த்திகேயன். எல்லாமே ஐ வாஸ் சப்போஸ் டு லான்ச் ஹிம் இன் த சென்ஸ். அவன் வந்து ரொம்ப டேலண்டட் பாய். எங்கூட ஸ்கிரிப்ட்லலாம் உட்காந்துருந்தார். அண்ட் ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் டைம் அடுக்க ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபைனலைஸ் ஆக எனக்கு பயம் வந்துடுது. பிகாஸ் I don't know whether I would have handled it well because I was not confident about myself. So the reason I have been going for small film is because I am not a trained filmmaker. I am not an experienced filmmaker. So I am experimenting on something. So I should make sure that I don't make somebody else lose his money because of me. So now a stage has come where I am confident. Now I am ready. Now I will say, okay, I am ready. Now I will go beyond this. Okay, fine. But then, being a woman, my second daughter is of marriageable age now. Now my next project would be to get her married. So very good. My elder one is married, and now in the next film ku March 8th I had got committed. I had signed the film, but not much work was done because I was Ammani was not released. I was not mentally through. And இப்போ 6 months 8 months so many things have happened. And எவ்வளவு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்றீங்க அவளுக்கு? இல்ல, she has done her CA. I am paying you a compliment. My elder one is already married, sir. தெரியும், அதனால தான் கேட்டேன். My second one, she's completed, she's an auditor, she's with JP Morgan. She's ready for marriage now. So அந்த டியூட்டியை முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த படம் பண்ணலாம். பட் டெஃபினெட்லி சார், நவ் ஐ வில் நாட் லிமிட் மை செல்ஃப் டு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ். We would like to see you handle a bigger sure sir. Now இந்த லொகேஷன்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதை மறக்கக்கூடாது. வியாசர்பாடியில் வந்து நீங்கள் சூஸ் பண்ண இடங்களும் அங்கே கேமரா வச்சுட்டு
the understanding between you and the cameraman Cameraman did a good job. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து இட்ஸ் ஸோ ரியல். அப்புறமா ரொம்ப கரெக்ட் டைம்லலாம் ட்ரெயின் போயிருந்தது. அதெல்லாம் எப்படி அமைஞ்சதுன்னே தெரியல. அது ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். பிகாஸ் காலையில் 6 o'clock போவோம், நைட்டு 2 மணி ஆகும். இந்த ட்ரெயினுக்கு ஒரு ஷாட் வச்சாச்சுன்னா உங்களுக்கு தெரியுமா, அந்த டைரெக்ஷன்லேயே அடுத்த ஷாட் நம்ம கண்டினியூட்டி வைக்கணும்னா அந்த டைரெக்ஷனில் இன்னொரு ட்ரெயின் வரணும், அதுக்காக வெயிட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள். பட் people there were very very nice, very cooperative, and lot of love and affection. I want to take Vyasarpadi people and go to the theaters and watch the film with them. So I'm really waiting to do that this weekend. பண்ணணும். I want to do that. சாலமா இந்த படம் பார்த்தாச்சு. அம்மணி இந்த படம் பார்த்துட்டாங்களே? அம்மணி கூட்டிகிட்டு வந்து ஒரு அப்போ லாஸ்ட் இயர் வென் we were in good terms, me and the producer, அந்த டைமில் we brought her in and we showed her the film in his own theatre. Okay. And she was so happy, excited, but she wanted to come for all the promotions and all that, but I couldn't bring her this time. November 13th க்கு கேரளால ஸ்கிரீனிங் இருக்கு. So I hope with God's grace she'll be able to make it there. Very good. Okay ma'am, may all your dreams come true. Thank you, I sir. wish you all success. Thank you sir. Thank you so much Thank for you so coming. much. Thank you. So நேயர்களே, that's all for this week. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு படத்தோடு சந்திப்போம். Till then, bye bye.